பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் இரண்டாவது பருவம் செங்கீரை பருவமாகும். இது குழந்தையின் 5ஆம் திங்களில் நிகழ்வதாகும். கீர் என்பதற்கு சொல் என பொருள் கொண்டு இது குழந்தைகள் மழலையை விட இனிமையான பொருள் தெரியாத ஓசையை எழுப்பும் பருவம் என்றும், ஆடுக செங்கீரை எனப்படுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தியும் ஒரு காலை மடக்கியும் இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடுதலாகிய பருவம் என்றும், அவ்வாறு ஆடும் பொழுது சுற்றத்தார் சிறந்த சொற்களை கூறுமாறு மழலையை வேண்டிக் கொள்வர் என்றும் கூறுவர். குழந்தை தலையெடுத்து முகமசைத்தாடும் நிலையே பெரும்பாலான பிள்ளைத்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. செங்கீரை பருவம். நாவசைந்து சொல் பேசாயோ, நானிலம் காத்திருக்கு பாராயோ, வேங்கட திரு அருளே வாஞ்சை சொல் பேசாயோ, நாற்றிசையும் பார்த்திருக்கு நாசையும் தருணத்திற்கு, செவ்வான ஒளி போல செங்கீரையாடி அருள்வாயாக, செங்கீரையாடி அருள்வாயாக. குழலிசை கேட்குது காற்றும் மெல்ல பூக்குது, கார்முகில் வேர்க்குது, கண்ணன் பரிசம் தெரியுது, நீலவண்ண கண்ணனிடம் நீயும் மழலை பேசிவிடு, நெஞ்செல்லாம் கேட்டு மகிழவே செங்கீரையாடி அருள்வாயாக, செங்கீரையாடி அருள்வாயாக. தலையசைத்தால் தத்துவங்கள் உதிருமே, தாளசைந்தால் கிரந்தங்கள் மலருமே, நீலவண்ண கண்ணன் பாரு நீயும் அவன் புகழ்பாடு, என் மொழி மறந்தேன் ஏனென்று அறியேன், செவ்வாய் மலர்ந்து நீயும் செங்கீரையாடி அருள்வாயாக, செங்கீரையாடி அருள்வாயாக. சலங்கையில் இசையில் பல சந்தங்களை சிந்திட, இங்கு வேணிற்கால முல்லையாய் வேணுகானம் மலருமே, ஆயக்கலைகள் 64 அருகில் வந்து உரைப்பாயே, செம்பவள முத்துக்களை கோர்த்து செங்கீரையாடி அருள்வாயாக, செங்கீரையாடி அருள்வாயாக. கண்ணனின் மெய் எங்கிருக்க கண்ணுக்கு மை வேண்டுமா, வெள்ளருவி பாய்து பாரு வெள்ளம்போல் இனிமையாக, மழலை சொல் கேட்க மயல் கொண்டே நானும் சென்னா சுழற்றியே
செங்கீரையாடி அருள்வாயே, செங்கீரையாடி அருள்வாயாக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.